எச்சரிக்கையா இருங்க, மிக கவனமா இருங்க. பேராபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது. இதிலே புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையிலே அம்மா ஆட்சி மலர வேண்டும். புரட்சி தமிழக எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். இல்லை என்றால் இந்த நாட்டை ஆண்டவனும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். இதெல்லாம் நான் படிச்சு என்ன ஆக போகுது? அது ஸ்டாலினுக்கு அதுக்கெல்லாம் அக்கறை இல்லை, நேரம் இல்லை. அவருக்கெல்லாம் வேற கவலை. தன் மகனை எப்படியாவது உட்கார வச்சு முதலமைச்சர் அடியில் உட்கார வச்சிடும். 525 வாக்குறுதி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தீர்களே ஸ்டாலின் அவர்களே, அதை எப்போது நிறைவேற்றுவீர்கள் என்று உரிமை குரல் எழுப்புகிற அந்த ஜனநாயகம் தலை தோங்குகிற ஒரே இயக்கம் ஏழைகளுக்கான இயக்கம், புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம், அம்மா வளர்த்தெடுத்த இயக்கம், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பாதுகாக்கிற இயக்கம் அண்ணா திராவிட. எதுக்கு சொல்றேன்னா, கொடுத்து கொடுத்தே வளர்ந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் உருவாக்கிய கட்சி. அப்படி படுக்கிற மாதிரி படுக்கும், அப்புறம் எழுந்துருச்சுன்னு வச்சுக்க விஸ்வரூபமா எழுந்திருக்கும். எங்க தலைவர், நம்ம தலைவர் அமெரிக்காவில் புருக்லின் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டே ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சு முதல்வராக சென்று முதல்வராக வந்தார். சொன்னார், எல்லோரும் நாட்டு மன்னர். அது அண்ணா காலம், அது அம்மா காலம். இப்ப ஸ்டாலின் காலத்துல கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் மன்னர்கள். மற்றவங்க எல்லாம் யாரும் கேட்காதீங்க, அவங்க எல்லாம் ஜால்ராக்கள். அடுத்து 12ஆம் வார்டு ரோஜா வார்டு பொறுப்பாளர் ராஜேஷ் கவுன்சிலர். அடுத்து 6வது வார்டு